திருப்பூர் தேவா, மிஸ்டர் சிஎம் விஜய், உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? சட்டசபைக்குள்ளே போய் சினிமா ஷூட்டிங் மாதிரி டயலாக் பேசிட்டு இருக்கிற. குட்டி கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவை காணோன்னு தேடுறேன்னு உதயநிதியை என்னமோ இன்சல்ட் பண்ணுற. உதயநிதி திருப்பி பார்த்து உன் பொண்டாட்டி காணா, உன் பிள்ளை காணா அப்படின்னு சொல்லியிருந்தா உன் மூஞ்சி கொண்டு போய் எங்கள் விஜய் இதை வச்சுக்குவேன். சட்டசபைக்குள்ளே மக்கள் பிரச்சனையை மட்டும் பேசு விஜய், உன் பர்சனலில் வெளியே பேசு விஜய். சிஎம்மாக இருக்கிற விஜய், நீ சிஎம்மாக இருக்கிற தகுதியே இல்லாமல் உன்னை சிஎம்மாக்கி வச்சுருக்காங்க விஜய். நீ சினிமாவில் ஆடினியா பாடினியா ஓடனியா அப்படி இருந்தால் வேலை முடிஞ்சிருக்கும். ஒழுக்கம்னா என்னன்னு தெரியுமா விஜய்? உங்கள் ஆளுகிட்ட இல்லை விஜய், தயவுசெய்து சொல்லு விஜய். உங்கள் ஆளுக டிவிக்கு ரசிகர்கள், உங்கள் எம்எல்ஏக்கள், உங்கள் எம்பிக்கள் ஒருத்தனுக்குமே ஒழுக்கம்னா என்னன்னு தெரில, எப்படி பேசுகிறதுன்னு தெரில. மக்கள் கேள்வி கேட்டால் ஓடுறானுங்க பயந்துக்கிட்டு. அமைச்சராக இருக்கிறானுங்க மக்களை பார்த்து ஓடுறானுங்க. ஓட்டு போகிற கேட்க வரும்போது மட்டும் காலில் விழுந்தீங்க, கெஞ்சினீங்க, பிச்சை எடுத்தீங்க, கை காலில் விழுந்தீங்க. இப்போ திருப்பி கேள்வி கேட்டால் ஓடுறீங்க, பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. கேள்வி கேட்டால் அரெஸ்ட் பண்ணுறீங்க, அராஜகம் பண்ணுறீங்க. யூடியூப் சேனல், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாவை முடக்குறீங்க. பதில் சொல்லுங்கள். ஏன் தொடர்நடிகை மாதிரி ஓடுறீங்க இன்னமும்? அன்னைக்கு தான் கரூரில் ஓடினீங்க, இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டே இருக்கிறீங்க. எப்போ தான் நிறுத்துவீங்க ஓட்டத்தை? ஓடிட்டே இருப்பீங்களா? அப்படி விட்டா இமயமலையெல்லாம் தாண்டி ஓடிடுவீங்களாட்டுருக்குது. ஹலோ, இன்றைக்கி சிஎம்முங்க, நீங்கள் பேசுங்க தைரியமாக. இப்படி பயப்படுறீங்க? தயவுசெய்து மக்கள் பிரச்சனையை பற்றி மட்டும் பேசுங்க, சரியா? சட்டசபைக்குள்ளே போய் காமெடி கூத்து பண்ணிகிட்டு இருக்காருங்க. சர்க்கஸ் கூடாரம் இல்லை, தேட்டர் இல்லை. அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அந்த இடத்துல மக்களோடைய பிரச்சனையை மட்டும்தான் பேசணும். உங்கள் பர்சனல் பிரச்சனையை வெளியே போய் பேசுங்க, உங்கள் வீட்டில் போய் பேசுங்க. அதான் பனையூர் உங்கள் வீடு உள்ளே போனால் அப்படியே பொந்துக்குள்ளே போய் படுத்துக்குவீங்களே, அதுக்குள்ளே போய் பேசுங்க. என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஓட்டா.